கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வல்லமையின் வார்த்தை 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற அனைவருமே அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதே போல நாமும் அதை விரும்பி மற்றவர்களுக்கு கர்த்தரை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாம் பெற்ற அந்த அன்பையும் ரட்சிப்பையும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் மாறுவாங்க. நாம் அறிவிக்கிறதான கர்த்தருடைய சுவிசேஷம் ஏதாகிலும் ஒரு நாள் அவர்களிடத்துல கிரியை செய்து அவர்களின் ரட்சிப்புகளை நடத்த அது போதுமானதா இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றி யாருக்கிட்டையாவது சொல்லுவதை நாம நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்துல சொல்லியிருக்கிறபடி சத்தியம்தான் நம்ம உலகத்துல இருக்க ஜனங்களே ரட்சிக்கும். ஆகவே இந்த சத்தியத்தை மற்ற ஜனங்களுக்கு நாம் கொண்டு சேர்க்க துரிதமாய் செயல்படுவோம். ஜெபிப்போம். எங்கள் பரலோக தேவனே, தகப்பனே, இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உண்மை அறியணும்னு நீங்க விரும்புறீங்கப்பா. அதே போல நாங்களும் விரும்பி நீங்க எங்களுக்கு கொடுத்ததான பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றி எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நாங்க உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதை கேட்டு உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே ஜனங்களை ரட்சிப்பாராக. வல்லமையில் வளர வல்லமையாயிரு. God bless you.